வெற்றி தலைவர், வருங்கால முதல்வர். உள்ள வேண்டா கத்துறது. தர்மத்தாயின் தல புதல்வன் வெற்றி தலைவர் இதோ வருகிறார், இதோ வருகிறார். யாரு இவன்? தர்மத்தாயின் தல புதல்வன். சர்க்கஸ்ல கிளி கூட திறந்து விடுற மாதிரி இருக்கானடா. ஏய் ரொம்ப கத்தாத, அண்ட கக்க நினைச்சு உன்னையால சுற்ற போறாங்க, அறிவு கட்டவனே. என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? இல்ல உனக்குலாம் ஓட்டிட்டு இல்ல வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அதை பார்த்தா டிவிக்கு ஓட்டிடிக்கான்னு கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்கு. உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா. தம்பி கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அந்த கிளைமாக்ஸ் கீழே போடு. கிளைமாக்ஸா ஓடுறா, சூப்பர் ஐடியா. தம்பி கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அட அவன் இங்க நான் தானே. எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. என்னையா ஓ மூஞ்சில துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார், முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இல்ல இவர் பேசியே தீவிரவாதிகளை திருத்துவாருன்னு பார்த்தா மேலும் தீவிரவாதி ஆக்கிடுவாரு. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா. ஒரு டிக்கெட் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு டிக்கெட் விலையை 60,000க்கு விற்கக்கூடிய இவர் தான் ஜனநாயகன். இவர் தான் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காப்ல. இவர் தான் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காப்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? யூடியூப்ல போடுற வீடியோவுக்கும் எக்ஸ்ட்ரத்துல போடுற ட்ரோல் வீடியோவுக்கும் வந்து ஒருத்தர் பதில் சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் பேசுறேன்னு சொல்றாங்க, நான் 10 நிமிஷம் பேசுறேன்னா 9 நிமிஷம் பேசுறானே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. நான் ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்கள் பிரச்சனை பேசுறேன். இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இது மக்கள் பிரச்சனை தெரியலையா? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ஏடா பேசுற லூசுங்கயா, பைத்தியக்காரனா. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க செத்து கிடக்குறான். சாவை அந்த செத்து விழுகிற அந்த பிணத்தை பார்த்து விட்டு தலை தடிக்க குல்லா போட்டு ஓடி போயிட்டு மக்களோட நிப்பாராம். மக்களோட நின்னீங்களா? சொல்லுங்க. என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். இதத்தான் இன்னைக்கு சொன்னோம். உடனே சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? பார்க்க பயங்கரமா இருக்கீங்க. நம்ம டிவி கடா.
டிவி கேடா. அதுல ஒண்ணும் பெரிய உணர்ச்சி இல்லையே. டிவி கேடா ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. என்டி கேடா, ஏடிஎம் கேடா, டிஎம் கேடா, காங்கிரஸ்டா, காம்ரேட்ஸ்டா, இப்படியான ஒரு உணர்ச்சி ஒரு இது சொல்ல முடியும். என்னடா வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். கடந்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1 அவன்கிட்ட சொல்லுங்களேன்டா. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். ஐயோ அப்பா. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிக்கே ஒரு தூய சக்தி. இந்த மாதிரி என் கார்ல வந்து முட்டை அடிக்கிறது தாவேக்கா மட்டும்தான். தாவேக்கால இருக்கிற 2 வயசு இளம் வயசு பசங்க மட்டும்தான். டேய் நாங்க உங்களை தாவேக்கா என்ன தாவேக்கான்னு பேசுறதுக்கே பயமா இருக்கு. விட்டுடி பேசாதடி, நம்மள தாண்டி குறை சொல்லுவாங்க எல்லாருமே. டிவிக்கே ஒரு தூய சக்தி. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைகூலின்னு. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிறவாடி. பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவேன். ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்தில் இருக்க கட்சியை தான் எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவேன். ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவேன். உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன். 1 வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்பேன். பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவேன். ஆனா நாள் குறிச்சு தான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவேன். நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவேன். அப்ப எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்பேன். தமிழ் கடவுள்னு உருட்டுவேன். ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்றன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும் தற்குறி விஜய் அவர்களே. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த என்டி டிவில போட்டு மேல அந்த தோலை துண்டா போடும், அந்த தம்பி தான் போடுவான். சன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும், உட்காந்துருவான் அங்கே. அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும், அவனுக்கு சுறா போதும். இல்லையா, அவருக்கு தான் ஓட்டு ஓடுவான், நாய் போடுவான், முடிச்சிடறேன் அப்படின்னா முடிஞ்சு. யோசனை நல்லா இருக்க. ஈரோடு செல்ஃபி ஒண்ணு எடுப்போமா? இப்போ சினிமால என்டர்டெயின் பண்ணுவேன், அரசியலுக்கும் என்டர்டெயின் பண்ண வந்திருக்காவல, அவ்வளவுதான்.